வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்றைக்கி சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபாரினில் இருக்கிறவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலையே எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். சரி வாங்க, முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 தக்காளி, 4 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூநட், ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு டொமேட்டோ பியூரி, 1 டீஸ்பூன் எண்ணெய். நான் இதுக்கு காசி பன்னீர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜெர்மனியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பன்னீர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே சாணன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். தேவையான அளவு உப்பு, பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் தான் எல்லா கறிக்கும் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஹாட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சியும் பூண்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ண போகிறேன். இதோட 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை. இப்போ நாங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது 4ஐத்தையுமே நாங்கள் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பன்னீரை நான் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் நாங்கள் கட் பண்ணி எடுத்தோம். இனிமேல் நாங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம். அதோடையே 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். பட்டர் லைட்டாக உருக ஆரம்பித்தது நாங்கள் கேஷ்யூ நட் இதோட சேர்த்துக்கொள்ளலாம். கேஷ்யூ நட் லைட்டாக பொரிஞ்ச உடனே நாங்கள் இதோட வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ வெங்காயம் எங்களுக்கு நல்லா வதங்கணுமென்றலாம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாங்கள் வதக்கி எடுத்தால் போதும். ஸோ இதோட நாங்கள் இஞ்சி, பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இனிமேல் இதை ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் நாங்கள் அவிய விடலாம். ஸோ நாங்கள் மூடி போட்டு இந்த அவிய விடுற நேரம் நாங்கள் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வைக்கலாம். ஏனெண்டா கொஞ்சம் அடி பிடிக்க பார்க்கும். ஸோ இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட நாங்கள் 1 டீஸ்பூன் அளவு டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா இந்த டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அதோட தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, எக்ஸ்ட்ரா ஹாட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள் அதையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கே தெரியும் எங்களுடைய பன்னீர் பட்டர் மசாலாவுடைய கலர் இதில் நல்லா வரும். ஸோ நான் இதுக்கு எந்த கலருமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதையுமே ஒரு 2 நிமிஷம் நாங்கள் மூடி போட்டு அவிய விடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு தடவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த கறியுடைய பேஸ் தயாராகிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் நாங்கள் ஆற விடலாம். ஸோ இப்போ கறி பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிட்டு இனிமேல் இதோட மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த பேஸ் அப்படி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இனிமேல் நாங்கள் யூஸ் பண்ண பேனை நல்லா கழுவிட்டு அதில் இனிமேல் பன்னீரை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ பன்னீர் சேர்க்கும்போது நான் இதில் எண்ணெயோ இல்லை பட்டரோ சேர்க்க போகிறதில்ல. அது இந்த நார்மல் பேன்லேயே தானே ரோஸ்ட் ஆகி வரும். நீங்கள் அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டால் மட்டும் போதும். ஸோ இப்போ எங்களுக்கு பன்னீர் தயாராகிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக நாங்கள் எடுத்து வச்சுட்டு இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ பட்டர் உருக ஆரம்பித்ததும் அதோடு நாங்கள் 3 ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை 3த்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். ஸோ இந்த 3த்தையுமே அந்த பட்டரில் லைட்டாக நாங்கள் வதக்கி விடலாம். இனிமேல் நாங்கள் அரைச்சி வச்சுருக்க பேஸை இதோட சேர்த்துக்கொள்ளுவோம்.
ஸோ அந்த மிக்ஸி ஜாரில் லைட்டாக ஒட்டி இருக்கலாம், அதையுமே வந்து நீங்கள் தண்ணி போட்டு லைட்டாக சுலாவி இதோட சேர்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இனிமேல் இந்த பேஸையும் பன்னீரையும் நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதையுமே நாங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம். ஸோ ஓகே, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கறி தயாராகிட்டு. இதோடு நாங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கள் கறியை லைட்டாக கிண்டி விடலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் பாதி தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடலாம். இதோட வந்து கஸ்தூரி மேத்தி வந்து 1 டீஸ்பூன் அளவு கையால் க்ரஷ் பண்ணி மேலால் தூவி விட்டுக்கொள்ளலாம். ஸோ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரியே தயாராகிட்டு. ஸோ காய்ஸ், நீங்களுமே ஒரு தடக்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.